22 மே ஃப்ரைடே. நித்திய ஜீவனின் தேவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. நம்ம இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனா அதை உணராம நம்ம பாவமான வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதோட ரிசல்ட், அதோட சம்பளம் என்னன்னு கேட்டா மரணம் தான். அப்படி நம்ம மரணம் ஜீவிச்சு நரகத்துலதான் நம்ம வாழுவோம். அதனால நம்ம செய்யற பாவத்தை உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்டு ஏசப்பா நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா பரலோக வீட்டுல நமக்கு நித்திய வீட்டுல நமக்கு இடம் உண்டு. அதனால கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் அப்படி என்னன்னு கேட்டா நம்ம செஞ்ச பாவத்தை உணர்ந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் அதை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாரு. இது வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நமக்கு தான் அந்த கிருபை இருக்கு. அதனால நம்ம செய்யற பாவத்தை நம்ம உணர்ந்து அவர் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஜெபம். நித்திய ஜீவனின் தேவனே, இன்று பாவத்திலிருந்து விலகி வாழ உதவும். கிறிஸ்துவில் உள்ள நித்திய ஜீவனை அனுபவிக்க கிருபை தாரும். ஆமென். ஹாப்பி ஃப்ரைடே.